கடந்த ஒரு வாரமாக நம்ம இன்ஸ்டாகிராம் டிஎம்ல ஆகட்டும் இல்லை யூடியூப் கமெண்ட்ஸ்ல ஆகட்டும் என்ன ஜேபி இந்த ஓவர்ஃபீஸ்லாம் வெளியே வருது, உண்மையாலுமே இந்த லிவியத்தான் பாம்பெலாம் இருக்கா, உண்மையாலுமே உலகம் அழிய போதா அப்படின்னு சொல்லி ஏகப்பட்ட கமெண்ட்ஸ் வருது. அதை நான் பார்த்தேன். ஸோ அந்த வீடியோஸ்லாம் ஷேர் பண்ணி அதை பற்றி பேசு ஜேபி அப்படின்னு சொன்னேன். ஜேபி ஸ்குவாடுக்கு வந்து ரொம்ப தேங்க்ஸ். உண்மையாலுமே இந்த லிவியத்தான் பாம்பு இருக்கா இல்லையா, இந்த மித்தாலஜிலையும் பைபிள்லையும் சொன்னதெல்லாம் உண்மையா இல்லையா அப்படின்றத பற்றிலாம் அந்த வீடியோவில் பார்க்க போகிறதில்ல. என்ன ஜேபி சொல்கிற, அப்போ அதை பற்றி வீடியோ போடல வேறு எதை பற்றி பேச போகிறேன் அப்படின்னு நீங்கள் கேட்கறது எனக்கு புரியுது. அதை பற்றி தான், பட் அது நம்மளோட டிஃப்ரெண்ட்டாக கொஞ்சம் ஸ்டைல், நம்ம ஸ்டைலில் எப்பயும் போல பண்ணுவேன். ஸோ அதேமாரி ஒரு ஸ்டைலில் பண்ண போகிறோம். அதாவது எப்படின்னா, இப்போ அந்த லிவியத்தானுங்கிறது இல்லை, பட் இருந்தால் இந்த வேர்ல்டு எப்படி ரியாக்ட் பண்ணும், அதுக்கிட்ட இருந்து நம்ம எப்படி ப்ரொடக்ட் பண்ணிக்குவோமோ, அது இல்லாமல் அதை எப்படி கில் பண்ணுவோம் அப்படின்றத இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதீங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்போ தான் லிவியத்தான்லேருந்து நம்ம ஒரு லிங்கேஷன் வரைக்கும் இருக்கிற நியூஸை உங்கள்கிட்ட வந்து சேர்க்க முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டீங்களா? ஓகே. ஹலோ எவ்ரிவன், ஹலோ மை டியர் ஜேபி ஸ்குவாட். லிவியத்தான் அப்படின்ற ஒரு பாம்பு இப்போ வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலேயே வரப்போகிறது கிடையாது. அது ஒரு இமேஜினேஷன், சில மித்தாலஜியில் சொல்கிற ஒரு இந்த பாம்பு கதைகள். ஸோ அந்த ஒரு பாம்பு இப்போ வரைக்கும் இல்லை, இதுக்கு மேலே வரப்போகிறதும் கிடையாது. என்ன ஜேபி சொல்கிற, இதுக்கு மேலே அந்த பாம்பு வரவும் போகிறதும் இல்லை அப்படின்ற, அப்புறம் இதுக்கு இந்த வீடியோ போகிறேன் அப்படின்னு கேட்டிங்கன்னா, சம்மந்தமே இல்லாத ஒரு விஷயத்தை உருவாக்கி அதை பற்றி ஒரு 8 நிமிஷம் பேசினா தான் என்னால் சம்பாதிக்க முடியும் கரெக்டாக. ஸோ இப்போ இந்த 2025ல் இப்போ அந்த லிவியத்தான் இருந்துச்சுன்னா என்னென்ன பண்ண போகிறோம், இந்த வேர்ல்டு எப்படி ரியாக்ட் பண்ண போகுது அப்படின்றத ஒரு சின்ன இமேஜினேஷனாக பார்க்க போகிறோம். ஓகேவா? ஃபஸ்ட்டு இந்த லிவியத்தான் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சதுமே பீப்புள்ஸ் வந்து ரெண்டாக பிரிஞ்சிருவாங்க. லிவியத்தான் சப்போர்ட்டர்ஸ்னு பிரிஞ்சிருவாங்க, லிவியத்தான் ஹேட்டர்ஸ்னு பிரிஞ்சிருவாங்க. இந்த லிவியத்தான் சப்போர்ட்டர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய டைப்ஸாக பிரிஞ்சிருப்பாங்க. ஸோ அதை ஒரு டைப் வந்து மித்தாலஜியை மட்டும் நம்பி இருக்கிற ஒரு டைப்பு. ஸோ இந்த உலகத்தில் வந்து தீமைகள் அதிகமாக வந்துருச்சு, ஸோ அதை வந்து காப்பாற்றுறதுக்கு தான் இந்த லிவியத்தான் வந்திருக்கு அப்படின்னு சொல்லி நம்புறவங்களே சில பேர் இருப்பாங்க. இன்னும் சில பேர் அதுவும் நம்மள மாரி ஒரு உயிரினம் தான், அதை அழிக்கிற உரிமை நமக்கு இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இருப்பாங்க. ஸோ இந்த மாரி லிவியத்தான் வந்து சப்போர்ட் பண்ணுறதுக்கும் சில பீப்புள்ஸ் இருப்பாங்க கரெக்டாக. அதெல்லாம் இருக்கட்டும் ஜேபி, இப்போ நீ சொல்ல வேண்டிய விஷயத்துக்கு ஸ்ட்ரெயிட்டாவா இப்போ சுற்றி வளைச்சிட்டு இருக்க அப்படின்னு கேட்குறீங்களா? ஓகே, இப்போ லிவியத்தான் இருக்குது, அதை அழிக்கிறதுக்கு மேஜராக என்னென்ன மெத்தட்ஸ் வந்து இப்போ ஃபாலோ பண்ண போகிறாங்க அப்படின்றத ஒரு சின்ன ஒரு இமேஜினேஷனோட பார்க்க போகிறோம். ஸோ இப்போ வரைக்கும் நமக்கு லிவியத்தான் எப்படி இருக்கும், அது என்ன பண்ணும் அப்படின்றது நமக்கு தெரியாது. பட் நம்ம அந்த லிவியத்தானை காட்ஸிலாவோட கம்பேர் பண்ணி இப்போ நம்ம பார்க்க போகிறோம். ஸோ ஏன் காட்ஸிலா அப்படின்னு கேட்டிங்கன்னா, சேம் ரெண்டுக்கும் காட்ஸிலாவுக்கும் லிவியத்தானுக்கும் நிறைய சிமிலாரிட்டிஸ் இருக்குதுன்னு நான் சொல்கிறேன். ஸோ அதுவும் சைஸில் பெருசு, இதுவும் சைஸில் பெருசு. ஸோ லிவியத்தானாலையும் இந்த ஃபயர்லாம் விட முடியும்னு சொல்கிறாங்க, காட்ஸிலாவிலையும் நியூக்ளியர் பாம்பு விட முடியும். ஸோ அந்தமாரி மேஜர் சிமிலாரிட்டி இருக்கிறதுனால நான் வந்து காட்ஸிலா வந்து கம்பேர் பண்ணி எடுத்துக்கிறேன். ஓகேவா? ஸோ உங்களுக்கும் வந்து விஷுவல் இன்னும் கொஞ்சம் கரெக்டாக தெரியும் அப்படின்றதுக்காக நான் அந்த காட்ஸிலா வந்து எக்ஸாம்பிளாக கொடுத்துக்கிறேன். ஸோ ஃபஸ்ட்டு மெத்தட் என்னன்னு கேட்டிங்கன்னா, எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும், நியூக்ளியர் பாம். ஸோ இப்போ நீங்கள் அந்த காட்ஸிலா ஃபஸ்ட்டு படம் பார்த்தீங்கன்னா அந்த படத்தில் ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி லைன் போகும். அதாவது அந்த காட்ஸிலாவை அழிக்கிறதுக்காக அதை ட்ராப் பண்ணி ஆள் நடமாட்டமே இல்லாத ஒரு இடத்துக்கு கூப்பிட்டு போய் அங்கே நியூக்ளியர் பாம் போட்டு காட்ஸிலாவை மர்கயசாலா பண்ணுறது தான் அந்த ஒரு சின்ன ஒரு ஸ்டோரி. ஸோ அதேமாரி இப்போ இந்த லிவியத்தானே இருந்துச்சுன்னா மேபி இந்த நியூக்ளியர் பாம்பை ட்ராப்பாக வச்சு ஆள் நடமாட்டமே இல்லாத இடத்துல போய் லிவியத்தானை போட்டு தள்ளலாம். பட் இதில் சிக்கல் என்னென்னா, நீங்கள் பார்த்த காட்ஸிலா படத்தில் அந்த நியூக்ளியர் பாம் வந்து நம்ம காட்ஸிலா ஒன்றும் பண்ணியிருக்காது. நியூக்ளியர் பாம் போட்டு லிவியத்தான் சாவலாம், அந்த லிவியத்தானோட கோவம் இன்னும் அதிகமாக கூட ஆகலாம், இந்த மிஷின் ஃபெயிலியர் ஆனால். அதுவும் இல்லாமல் இன்னும் சில விஷயங்கள்லாம் கூட நடக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நல்ல டெவலப்டு கண்ட்ரீஸ்லாம் இந்த லிவியத்தானை டேக் ஓவர் பண்ணி அங்கே சுற்றி இருக்கிற ஸ்மால் கண்ட்ரீஸை வந்து டேக் ஓவர் பண்ணுறதுக்கும் வாய்ப்புகள் இருக்குது. எங்கிட்ட லிவியத்தான் இருக்குது, ஒழுங்காக வந்து சரண்டர் ஆயிருங்க அப்படின்னு சொல்கிறதுக்கும் நிறைய வாய்ப்புகள் இருக்குது. சரி ஜேபி, இப்போ நியூக்ளியர் வெப்பனாலையும் அதை சாவடிக்க முடியல, வேறு எந்த வழியுமே இல்லையா அப்படின்னு கேட்டிங்கன்னா வழி இருக்குது. எல்லோரும் காட்ஸிலா விசஸ் காங் படம் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதில் வந்து மெகா காட்ஸிலா அப்படின்னு சொல்லி ஒன்று இன்ட்ரடியூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ நவ் வி ஆர் லிவிங் இன் 2025 சயின்டிஃபிக்லி எவால்வ்டு. ஸோ நம்மளாலே லிவியத்தானுக்கு ஆப்பனண்ட்டாக ஒரு கேரக்டர், அதாவது பெரிய ஒரு மிஷினியோ சம்திங், அதாவது பிக்காக வந்து உருவாக்கி அதுக்கு ஆப்பனண்ட்டாகவே நம்மளால் அனுப்ப முடியும். ஸோ லிவியத்தானோட வீக்னஸ் என்னன்னு அதை ஐடென்டிஃபை பண்ணி இப்போ நம்ம உருவாக்குற அந்த மிஷினுக்கு வந்து அதை வந்து மோர் பவர்ஃபுல்லாக கொடுத்தோம்னா வி கேன் டிஃபீட் லிவியத்தான் ஈஸிலி. ஆனால் சரி ஜேபி, இப்போ இந்த லிவியத்தான் ரொம்ப ஸ்ட்ராங், நம்ம நினைச்சதோட ரொம்ப ஸ்ட்ராங் ஆகுதுன்னு வச்சுக்க. இப்போ அந்த லிவியத்தான் வந்து அந்த மிஷினையும் போட தள்ளிடுச்சு. இதை அழிக்கிறதுக்கு வேறு எந்த மெத்தட்ஸும் இல்லையா, இதுதான் கடைசி மெத்தடா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை, இன்னொன்று இருக்குது. அந்த மெத்தட் தான் பயாலஜிக்கல் மெத்தட். ஸோ எந்த ஒரு உயிரினமாக இருந்தாலும் அதுக்கு ஒரு பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் இருக்கும் கரெக்டாக. ஸோ அந்த ஸ்ட்ரக்சரை நம்ம போய் பிரேக் டவுன் பண்ணும்போது
அந்த அந்த மொத்த ஆர்கானிசமுமே பிரேக் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஒவ்வொரு செல்லுக்குள்ள இருக்கிற அந்த டிஎன்ஏ ஆர்என்ஏ நைட்ரஜன் பேஸை வந்து டெஸ்ட்ராய் பண்ணுறது மூலிமா நம்மளால் அந்த ஹோல் ஆர்கானிசமே டெஸ்ட்ராய் பண்ண முடியும். ஸோ அப்போ நம்ம அந்த லிவியத்தானோட ஃபைட் பண்ணும்போது ஏதோ ஒரு சாம்பிளோ ஏதோ ஒரு கீரலோ ஸோ அதோட சம்மந்தப்பட்ட ஏதோ ஒரு பயாலஜிக்கல் பார்ட்டோ நம்ம எடுத்துகிட்டு வந்தோம்னா சயின்டிஸ்ட் அதை வச்சு ரிசர்ச் பண்ணி ஸோ அதுக்கு ஆப்பனண்ட்டாக வேலை செய்கிற வந்து வைரஸோ சம்திங் ஏதாவது கண்டுபிடிச்சாங்கன்னா அதை லிவியத்தான் மேலே இன்ஜெக்ட் பண்ணும்போது டிஃபீட் பண்ணுறதுக்கு இன்னும் ஈஸியாக இருக்கும். ஸோ இந்த மெத்தடில் ப்ராப்ளம் என்னன்னு கேட்டிங்கன்னா இட் மே டுக் சம் டைம். ஏன்னா ஃபஸ்ட்டு வந்து லிவியத்தனோட பயாலஜிக்கல் ஸ்ட்ரக்சர் அது அதோட அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குது, செல் அரேஞ்ச்மெண்ட் டிஎன்ஏ அரேஞ்ச்மெண்ட்லாம் எப்படி இருக்குன்னு ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அதை அழிக்கிறதுக்கான இந்த வைரஸோ இல்லை சம்திங் ஏதாவது கண்டுபிடிக்கணும். ஸோ அதுக்கப்புறம் அந்த கண்டுபிடிச்சி இது கரெக்டாக ஒர்க் ஆகுமான்னு செக் பண்ணணும். ஸோ இப்போ நம்ம அந்த காம்பவுண்டை கண்டுபிடிச்சிட்டா கூட அது எப்படி நம்ம இன்ஜெக்ட் பண்ணணும் கூட தெரியாது. பிகாஸ் ஏன்னா நமக்கு அந்த லிவியத்தனோட ஸ்கின் டோன் வந்து ரொம்ப ஸ்ட்ராங்காக கூட இருக்கலாம், அதோட ஸ்கின்னை வந்து தொலைக்க முடியாத கூட இருக்கலாம். அதையுமே நம்ம இன்ஜெக்ட் பண்ணாலோ இல்லை வாய் வழியாக கொடுத்தா கூட லிவியத்தான் அப்படின்றது ரொம்ப பெருசு, நம்ம நினைக்கிறதோட ரொம்ப பெருசு. நம்ம கொடுத்துக்கிற மருந்து ஃபஸ்ட்டு இந்த செல்லுக்குள்ளே டிஃப்யூஸ் ஆகி அது அந்த செல்ஸை டேமேஜ் பண்ணி அதுக்கப்புறம் தான் அதோட வேலையை ஆரம்பிக்கும். ஸோ அதனால் இது கொஞ்சம் டைம் எடுக்கும். ஸோ இந்த ஒரு 3 மெத்தட்ஸ் தான் எனக்கு பர்சனலாக தோணுன இந்த பாசிபிள் மெத்தட்ஸ். ஸோ இந்தமாரி உங்களுக்கு தோணுன மெத்தட்ஸ்லாம் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்தமாரி லிவியத்தான் இருக்குது அப்படின்னு நம்புகிற உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் மறக்காமல் இந்த வீடியோவை ஷேர் பண்ணிடுங்க. லவ் யூ ஆல். Cheers.